ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இட்லிக்கு என்ன தான் வெரைட்டியாக நம்ம சாம்பார் சட்னின்னு ரெடி பண்ணாலும் நம்ம குழந்தைங்களோட கண் இட்லி பொடி மேலே தான் இருக்கும். சூடான இட்லியோட நல்ல காரமான இட்லி பொடி சேர்த்து சாப்பிட்டோம்னா எவ்வளோ இட்லி சாப்பிட்றோன்னு கணக்கே தெரியாது. அந்தளவுக்கு இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நல்ல காஞ்ச மிளகா வத்தல் 1/4 படி எடுத்துக்கணும். கப் அளவில் சொல்லணும்னா 2 கப் வரும். உளுந்தம்பருப்பு 1/2 கப் இல்லைன்னா 1/2 ஆழாக்கு. கடலைப்பருப்பு 1/4 கப் இல்லைன்னா 1/4 ஆழாக்கு. வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 4 பல் பூண்டு, சிறு நெல்லிக்காய் அளவு பெருங்காயம் எடுத்துக்கணும். இது கட்டி பெருங்காயம் போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் 1 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு பேனில் உளுந்தம்பருப்பை வறுத்து எடுத்துப்போம். உளுந்தம்பருப்பு நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். நம்ம கைவிடாமல் வறுக்கணும், இல்லைன்னா உளுந்தம்பருப்பு கருகிரும். இப்போ நல்ல கலர் மாறி வந்துட்டது. இதை நம்ம ஆற விட்டுருவோம். இதே மாதிரி கடலைப்பருப்பையும் நம்ம நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கடலைப்பருப்பு நல்ல கலர் மாறி வந்துட்டது. இதையும் நம்ம எடுத்து ஆற விட்டுருவோம். இப்போ கருவேப்பிலையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துப்போம். கருவேப்பிலையை முதல்லையே தண்ணியில் நல்லா கழுவி தொடச்சி வச்சுருக்கணும். பாதி வறுபட்ட உடனே எடுத்து வச்சுருக்க பூண்டு 4 பல்லையும் சேர்த்து போட்டு வறுத்துப்போம். கருவேப்பிலை நல்ல சருகு மாதிரி வந்த உடனே அதையும் நம்ம எடுத்து ஆற விட்டுருவோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். பெருங்காயத்தை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். இந்த இட்லி மிளகா பொடிக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த பெருங்காயம் தான். பெருங்காயம் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இட்லி மிளகா பொடி நல்ல வாசமாக இருக்கும். தூள் பெருங்காயம்னா போட்ட உடனேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா அது கருகிரும். பெருங்காயம் நல்லா இழகி வரும். இந்த டைம் நம்ம பெருங்காயத்தை கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் எடுத்து ஆற விட்டுருவோம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். எடுத்து வச்சுருக்க மிளகாத்தில் அதில் போட்டுப்போம். கூடவே எடுத்து வச்சுருக்க உப்பையும் நம்ம போட்டு வறுத்து எடுத்துப்போம். உப்பு இந்த மாதிரி மிளகாயோடு சேர்த்து வறுக்கும்போது நம்மளுக்கு மிளகாயோட நெடி தெரியாமல் இருக்கும். மிளகாய் கலர் மாறக்கூடாது. கலர் மாறாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா போதும். இப்போ மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம ஆற விட்டுருவோம். இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பு கூடவே பெருங்காயம் இது 3ஐயும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது கூடவே மிளகாவத்தலையும் கருவேப்பிலையும் நம்ம போட்டு அதையும் அரைச்சி எடுத்துப்போம். நல்லா நைஸாக அரைக்கலாம் அல்லது பரபரன்னு அரைக்கலாம். அது நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. நான் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்மளோட காரசாரமான இட்லி மிளகா பொடி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதனோட வாசம் மாறாமல் 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் இட்லி மிளகா பொடி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.